ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 10 எபிசோட் 206 பார்க்க போறோம். ஓப்பனிங்ல கின்சென்சேவை தான் காட்டுவாங்க. ஷினோபி, நாங்க ஷினோபி எவ்வளவு தாங்கிறோம் தெரியுமா, எங்களோட கண்ணீர்களை அடக்கிக்கிறோம்ட்டு அழுதுகிட்டே ஒரு பேஷனேட்டோட பாட்ட பாடுவாரு. தான் என்காக்கு தேவை பேஷனேட் தான், உன்னோட சோல்ல இருந்து நீ பாடணும்னு சொல்லிட்டு கில்லர் பிக்கு தான் டீச் பண்ணிட்டு இருப்பான். கில்லர் பி அப்படியான்ட்டு, நாங்க ஷினோபி எங்க தேவைக்கு வேலை செய்வோம், எங்க வாழ்க்கையை உயர்த்திக்க நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்ட்டு மோசமான ஷினோபிக்கு சம்பந்தப்பட்ட பாட்டு மாதிரி பாடிட்டு யோன்பா, நீங்க பாரு தப்பு தப்பா பாடுற, உங்கள்ட்ட பேஷனே கிடையாது, முதல் பேஷன் வேணும், இதை சீரியஸா எடுத்துக்கன்னு பாரு. என்ன எனக்கு பேஷன் இல்லைன்னு சொல்லி கேட்பான். ஆமா, உங்கள்ட்ட பேஷன் இல்லைன்ட்டு என்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஷனேட்டோட பாடணும்டா அந்த உலகத்துக்காக. பார்க்க போனா ட்ரெமலோன்ங்கிறது உன்னோட அடிவயத்துல இருந்து உன்னோட வாய் வழியா வரணும், இதோ இந்த மாதிரின்ட்டு மூச்சு விடுவாரு. பயங்கர புகையே வரும். போன்டா ஒரு மாதிரி உரும்பவும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாரு. பார்த்தா கீசாமே ஹோஷிகாகி வந்திருப்பான். மாஸ்டர் கின் அவனும் அக்காட்சிக்கில ஊத்தேன், இது என்னோட பர்சனல் விஷயம், இவன்ல ஒரு ஆளா இவனை காலி பண்ணிட்டு வரண்டா பாலாங்க மாதிரி ஒரு ரைமிங் போடுவான். கீசமே ஒன்னதான் ரொம்பவுமே அதிகமா தேடிட்டே இருந்தேன், என்னோட பிளேட் சமைஹாடாவுக்கு பவர்ஃபுல் சக்கரானா ரொம்ப பிடிக்கும். பார்க்க போனா கடைசியில ரொம்பவுமே டெலிஷியஸான சக்கராவை ஸ்மெல் பண்ணிருக்கு, அதனால என்ன மன்னிச்சுக்க, சாமைஹாடாவுக்கு உன்னை விருந்தா போட போறேன், ஆனா கவலைப்படாத, நான் உன்னை கொல்ல விட மாட்டேன்பா. ஆனா நான் உன்னை கொல்லுவேன்டான்ட்டு கில்லர் பி பவர்ல நீ நானும் வெவ்வேறு உலகத்துல இருக்குன்னு காட்டுறன்பா. நீ எல்லாம் எனக்கு மேட்சே கிடையாது, ப்ரிப்பேர் ஆகிக்கிட முட்டாளும்பா. போன்ட்ட சமக்கடுப்பாய் முன்னாடி போகவும் கின் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவாரு. செஞ்சுரிக்கிலே ரொம்ப வாய் பேசுறேன்ட்டு அப்புறம் இந்த காடிவே தொல்லையா இருக்குன்ட்டு கீசமே அவனோட சமைஹாடாவை எடுப்பான். வேற லெவல்ல இம்பாக்ட் ஆனதை தூரத்துல இருந்து காட்டுவாங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சக்குராஸ் ஃபீலிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கப்புறமா சமிட்ல காட்டுவாங்க. சுச்சிகாகே ஹோகாகே இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா அவன் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இன்னுமே அலைட் ஷினோபி ஃபோர்ஸை யார் லீட் பண்ணுங்கிறது ஒரு இஷ்யூவா தான் இருக்கு. பார்க்க போனா மீஃபுனே, நீ தானே காகேவா இருக்க, எங்க எல்லாத்தையுமே கிளின்னு கிழிச்ச, ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கேன்னு கேட்பாரு. எல்லாருமே மூஞ்சி பார்த்துட்டு இருக்கோம். மீஃபுனே அவரோட ஜுவாட எடுத்து உள்ள வச்சுட்டு லார்ட் ஏ தான் கரெக்டா இருப்பாருன்னு சொல்லுவாரு. ரைக்காகவே லீட் பண்ணட்டும்னு. சுச்சிகாகே, நீ தானே அவன் எமோஷனலா செயல்படுறான், அவனோட ப்ரூட் ஃபோர்ஸே பயங்கரமா இருக்கு, அப்படி இப்படின்னு மோசம் சொன்னியப்பான்னு சொல்லி கேட்பாரு. பார்க்க போனா லார்ட் ஏ ஸ்ட்ராட்டஜி நிறைய விஷயங்களை கவுண்டர் மெஷர் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட 8 டைல்ஸ் இருக்கு. பார்க்க போனா 8 டைல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அது ரைக்காகே வேலை மட்டும் தான் முடியும். இந்த பேட்டில் அதான் நமக்கு கீயா இருக்க போகுது, அதனால லார்ட் ரைக்காகே தான் கரெக்டா இருப்பாருன்னு சொல்லுவாரு. இதை கேட்ட சுச்சிகாகே, மிசுகாகே, காசேகாகே, இதுக்கு நீங்க அக்ரி பண்றீங்களான்னு சொல்லி கேட்பாரு. மெய்டெருமி ஆர்கியூ பண்றதுலாம் நேரம் இல்ல, நான் ரைக்காகே நம்புறேன்பாங்க. காரா ரைக்காகே கிட்ட நீங்களே பாத்துக்கங்கன்றான். ரைக்காகே புரிஞ்சுது, நான் அலைட் ஷினோபி ஃபோர்ஸஸ் லீட் பண்றேன் பாரு. மீஃபுனே பார்க்கவும் ரைக்காகே ஓனோக்கி தி ஃபென்ஸ் சிட்டர், இப்ப வரைக்கும் மாதராவோட சண்டை போட்டு உயிரோட இருக்கால் நீங்க ஒருத்தர் தான், அவனை பத்தின இன்டெல்லாம் எங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க, கோஆபரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாரு. சுச்சிகாகே உடனே சுத்தி இருக்க எல்லாத்துக்கும் ஆர்டர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சின்னு சொல்லி கேட்பாரு. ரைக்காகே, என்ன நம்பலினா விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஆனா இப்ப இந்த உலகமே மொத்தமா அழிகிற சிச்சுவேஷன்ல இருக்கு, இப்ப மட்டும் நம்ம எதுவுமே செய்யல, மொத்தமா காலி, பர்சனலா இருக்க எல்லா டிஃபரன்ஸுமே தள்ளி வச்சுட்டு சேர்ந்து வேலை செய்யலான்னு பாரு. சுச்சிகாகே, போர்ல தோக்கிறத விட பெட்டராவே இருக்குன்ட்டு ஷினோபி இல்லாத உலகத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஆர்குமெண்ட்லாம் ஒண்ணுமே இல்ல, அதனால நான் உனக்கு கோஆபரேட் பண்றேன் பாரு. எல்லாருமே சிரிக்க ஆரம்பிப்பாங்க. சுச்சிகாகே திரும்பிட்டு அலைட் ஷினோபி ஃபோர்ஸ் இங்க இப்போ ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாரு, இதை பத்தி ஃபர்ஸ்ட் ஃபியூடல் லார்ட்ஸ் கிட்ட நோட்டிஃபை பண்ணலான்னு பாரு. இதுக்கப்புறமா நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. யாமட்டோ அப்புறம் லீ ரெண்டு பேருமே தகச்சு போய் நிப்பாங்க. நருட்டோ, சக்குரா நீ என்ன சொன்ன, அது என் காதல தப்பா கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன், என்ன சொன்னேன்னு சொல்லி கேட்பான். சக்குரா வெக்கப்பட்டு, நான் என்ன சொன்னா, நான் உன்னை லவ் பண்றேன் நருட்டோன்பா. நருட்டோ ஷாக்ல இருப்பான். சாஸ்கேல இப்ப எனக்கு ஒண்ணுமே இல்ல, நான் தான் ஓவர் கிரேசியா இருந்துட்டேன்ட்டு ஒரு பொண்ணு அவளோட உணர்வை கன்ஃபர்ஸ் பண்ணும்போது அதை கவனமா கேட்கணும்பா. நருட்டோட எக்ஸ்பிரஷனே அப்படியே மாறும். சக்குரா என்ன பேசிட்டு இருக்க, எந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, ஜோக்கா, இந்த நேரத்துல அதெல்லாம் தேவையான்னு சொல்லி கேட்பான். சக்குரா அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்ட்டு, இப்பதான் நான் முடிச்சுக்கிட்டேன், என்னோட உணர்வுகள் எப்படி ரோக் ஷினோபி ஒரு கிரிமினல் மேல எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்பா. நான் ஒன்னும் குழந்தை இல்ல, நான் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணி ஆகணும், அதனால நருட்டோ நீ எனக்கு பண்ணி கொடுத்த அந்த சத்தியத்தை மறந்துரு, சாஸ்கேவை தேடி போறதுல நிறுத்திக்கன்பா. யாமட்டோ என்ன நடக்குதுன்னு முன்னாடி போகவும் கக்காஷி ஸ்டாப் பண்ணிடுவாரு. கீபா பாஸ்ட்ல நடந்ததை திங்க் பண்ணி பாப்பான். கீபா நம்ம டெசிஷனுக்கு நருட்டோ ஒத்து வருவானான்னு சொல்லி கேட்பான். லீ சேர்ந்து முடிவு எடுத்தது தானே, புரிய வைக்க ட்ரை பண்ணலான்பா. சக்குரா, நான் நருட்டோ கிட்ட பேசுறேன்பா. லீ ஷோரா இருக்கேன்னு சொல்லி கேட்பான். கீபா, அது வேலை செய்யுமா, உன்னோட பிளான் தான் என்னன்னு சொல்லி கேட்பான். சக்குரா, என்ன நம்புங்க, இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், ஆனா நருட்டோ கிட்ட இதை பத்திலாம் கேட்க கூடாது, எல்லாரும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கன்பா. கீபா பழசு திங்க் பண்ணி பார்த்துட்டு இதை யோசிச்சு வச்சிருந்தாலும் திங்க் பண்ணுவான். நருட்டோ சக்குரா கிட்ட என்னாச்சுன்ட்டு சடனா எப்படி நீ என்ன விரும்புவேன்னு சொல்லி கேட்பான். அப்பெல்லாம் ஒன்னும் இல்லைன்ட்டு சக்குரா, நிஜமாலுமே நான் உன் மேல காதல விழுந்துட்டேன்பா. நருட்டோ பார்த்துட்டு சக்குரா தலகுனிவா. நருட்டோ சக்குரா அதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட சொல்லியிருப்பா இல்லையா, சாஸ்கேவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி போகும்போது அந்த விஷயத்தை திங்க் பண்ணி பார்ப்பான். எனக்கு தேவையில்ல, நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும் சாஸ்கேன்ட்டு கிஸ் பண்ண வந்திருப்பாள். அப்புறம் சாஸ்கே ஹாக்கு கிட்ட அடி வாங்கி டிஃபீட் ஆயிருப்பான்ல, இறந்துட்டான்னு நினைச்சிட்டு சாஸ்கேன்னு சொல்லி அழுதுருப்பா. அந்த சீனை காட்டுவாங்க. நருட்டோ கிட்ட லைஃப் டைம் ரெக்வஸ்டா சாஸ்கேவை திருப்பி கூட்டிட்டு வர சொல்லியிருப்பாள். அதுக்கு அடுத்த தடவை நானும் உன் கூட வரேன்னு சொன்னது அப்படின்னு சக்குரா அதிகமா சாஸ்கேவா தான் திங்க் பண்ணிருப்பா. அதை யோசிச்சுட்டு இருப்பான். சக்குரா கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போய் நருட்டோவை கட்டி பிடிச்சுக்குவா. கக்காஷி சக்குரான்ட்டு பாப்பாரு. சக்குரா, சாஸ்கே நம்மளை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்டான், ஆனா நருட்டோ நீ எப்பவுமே என் கூட தான்
இருக்க, என்ன சேர பண்ற, இப்பதான் கடைசியா நீ யாருங்கிறத நானே ரியலைஸ் பண்றேன்னு நருட்டோன்பா. பெயின் இன்சிடென்ட்ஸ் காட்டுவாங்க. லீஃப் வில்லேஜ் பெரிய ஆபத்துல இருக்கும்போது கிராமத்தோட பாதுகாவலனா நீ தான் வந்து பெயின் எதிர்த்து சண்டை போட்ட, கிராமத்தை பாதுகாத்த, அதுவும் ஒரு ஹீரோவா. இன்னைக்கு கிராமத்துல எல்லாருமே உன்னதான் அட்மையர் பண்றாங்க. சிம்பிளா நானும் அவங்கள ஒருத்தி. நீ ஒரு பிராங்ஸ்டரா லூசரா இருந்த, இப்போ நீ பெரிய ஆளாயிட்ட, அதை நானே என் கண்களால பாத்திருக்கேன். ஆனா சாஸ்கே மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டே போறான். என்னோட ஹார்ட்டை பிரேக் பண்ணிட்டான். போக போக ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான் ஃபீல் ஆகுறான். ஆனா நருட்டோ என் கூட ரொம்ப க்ளோஸா இருக்க, அதுவும் இப்படி நீ தான் எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்க, என் அடி மனசுல இருந்து உனக்காக கேர் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நருட்டோ சடனா சக்குராவை பிடிச்சிட்டு விட்டுத்தள்ளு, இது ஒன்னும் ஜோக் பண்றக்கான நேரம் இல்ல சக்குரான்பா. சக்குரா ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு, ஏன் அப்செட்டா இருக்க நருட்டோ, எனக்கு சாஸ்கேவோட உன்னதான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றேன், நீ தான் கேள்விப்பட்டிருப்பீல பெண்களை புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லி அப்படின்னு சக்குரா சொல்லும் போது எனக்கு அவங்களே ஏமாத்திக்கிற மக்களை பிடிக்காதுன்னு நருட்டோ. இதை கேட்டுட்டு சக்குரா என்ன நானே ஏமாத்திக்கிறான்னு சொல்லி கேப்பா. நருட்டோ தலையாட்டவும் கையை தட்டி விட்டு, என்னோட ஃபீலை நான் தான் டிசைட் பண்ணும், உனக்கு பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லு, இப்படிப்பட்ட எக்ஸ்கியூஸ் தேடாதேன்பா. நருட்டோ வில்லேஜ்ல இருந்து ஜஸ்ட் இதை சொல்றதுதான் வந்தேன்னு சொல்லி கேட்கவும் சக்குரா, என்ன ஜஸ்டா, ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா அவ என்ன வேணா செய்வா, ஆமா நான் லவ் கன்ஃபஸ் பண்ணதா இவ்வளவு தூரம் வந்தேன், இப்ப பார்த்தாலும் ஏன் சாஸ்கேன்ட்டு இருக்க, நீ நைன்டேல்ஸோட ஜின்ஜுரிக்கு அக்காட்சிக்கு உன்னை தேடுறாங்க, இந்த டைம்ல சாஸ்கேவை தேடி போய் நீ பெரிய பிரச்சனையில மாட்டிக்காத, நீ வில்லேஜ்க்கு இப்பவே திரும்ப வரணும், அதுக்காக தான் நான் வந்தேன்பா. நருட்டோ இதெல்லாம் கேட்டுட்டு பார்க்க போனது எக்ஸ்கியூஸ் மாதிரி தான் தெரியுது. சக்குரா உன்னை பத்தி உன்னை விட எனக்கு நல்லா தெரியும்பா. சக்குரா அப்புறம் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்ட்டு சாஸ்கேவை பத்திலாம் கவலை இல்ல, அவன் இப்போ ஒரு கிரிமினல், நமக்கு இடையில ஆனா அந்த சத்தியம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்பா. நருட்டோ சத்தியத்தை பத்திலாம் ஒண்ணும் இல்ல, இப்பதான் சாஸ்கேவை பத்தியும் ஏன் ரிவெஞ்ச் மேல அப்சஸா இருக்காங்கிறத பத்தியும் அதனால ஆகிற டேமேஜை பத்தியும் புரிய வருது. சாஸ்கே அவன் குடும்பத்தையும் அவனோட கிளானையும் விரும்பினான். அவனோட அன்பு டீப்பா இருந்தனால மன்னிக்கிறது அவனுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் கீபா, அவன் தான் மன்னிக்கவே முடியாத இட்டாச்சியை கொண்டான்ல, அப்புறம் எதுக்கு அக்காட்சியில சேர்ந்தான்னு சொல்லி கேட்பான். நருட்டோ உண்மையை பத்தி சொல்ல வரும்போது கக்காஷி தடுத்துருவாரு. நருட்டோ கக்காஷி சொன்னதை திங்க் பண்ணி பார்ப்பான். மாத்ரா சொல்லிட்டு போனது இதெல்லாம் உண்மையா நமக்கு தெரியாது, ரெண்டாவது மாத்ராவை நம்பவும் முடியாது, இப்ப வில்லேஜ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற நிலைமையில இருக்கு, இப்ப எந்த சலசலப்பையும் ஏற்படுத்திட வேண்டாம், உச்சியா கிளானை கொலை பண்றதுக்கு ஹிடன் லீஃப் இட்டாச்சியை யூஸ் பண்ணதா இருக்கலாம், நம்மளாலே அது ஃபேக்ட்ஸ் என்னன்னு ஒத்துக்க முடியாது, அதனால இந்த ஒரு விஷயம் நம்ம 3 பேத்துக்குள்ளேயே சீக்கிரட்டா இருக்கணும், அதுலயும் குறிப்பா நீ நருட்டோன்னு இருப்பாரு. நருட்டோ சக்குரா கிட்ட, இங்க பாரு நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் இல்ல, இப்ப மேட்டர் இல்ல, சாஸ்கேவை காப்பாத்துறது நான் செய்ய வேண்டியதுன்பா. சைலண்டா இருக்கும். சாய் சக்குராவை பாப்பான். கீபா சக்குரா கிட்ட போயிட்டு, இப்ப நம்ம என்ன பண்றது, அவங்ககிட்ட வேணா உண்மையை சொல்லிடலாமான்னு சொல்லி கேட்பான். காலிலே மிதிப்பா, வழியில துடிப்பான். சக்குரா அது போதும் நான் வீட்டுக்கு கிளம்புறேன்ட்டு கிளம்பிடுவா. வாங்க போலாம் லீ கீபா சாயின்னு கூப்பிடுவா. லீ சக்குராவை கூப்பிட்டு பாப்பான். கீபா வாங்க போலான்பா. 4 பேருமே கிளம்பி இருப்பாங்க. சக்குரா மனசளவுல நருட்டோ கிட்ட சாரி கேட்பா. சாய் ரைட் சைட் பார்க்கும்போது அவனோட இன்க்ளூன் ஒன்னு இருக்கும். கீபா சக்குரா இது உனக்கு ஓகே தானான்னு சொல்லி கேட்கவும், எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணி தர முடியுமான்னு சொல்லி கேட்பா சக்குரா. கீபா என்னன்னு கேட்கவும், நான் இப்ப சாஸ்கேவை தேடி போறேன், அதுக்கு உன்னோட உதவி தேவைன்னு கேட்பா. இதுக்கப்புறமா காரா காங்குரோட்ட மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் ரைக்காகி அப்புறம் அவரோட சபார்டினேட்ஸ், அப்புறம் மிசுக்காகி அவங்களோட சபார்டினேட்ஸ், அப்புறம் சுச்சிக்காகி அவரோட சபார்டினேட்ஸ் டிராவல் பண்றதை காட்டுவாங்க. குரோட் சுச்சி ஓனோக்கி கிட்ட, நம்ம வேணா அந்த 8 10 9 டெல்ஸோட கதையை முடிச்சிடலாமா, நம்மளாலே மாத்ராவோட திட்டத்தை தடுக்க முடியும், ஒரே கல்ல 2 மாங்கா ஆயிரும்பா. ஓனோக்கி இந்த தடவை வேணான்ட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. இது ஒன்ன மாதிரி இல்லையே, பிடிவாதமா இருக்கே தாத்தான்பா. காரா கிட்ட சுச்சிக்காக என்ன கேள்வி வேணாம் கேளு, எல்ரா நான் உனக்கு பதில் சொல்றேன்னு இருப்பாரு. அதுக்கு காரா உங்களை நீங்களே எப்ப கைவிட்டுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பான். அது அவரை தகச்சு போக வச்சிருக்கும் இல்லையா, அந்த சீனை காட்டுவாங்க. ஓனோக்கி ஏன்னா எனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு பாரு, என்ன சொல்ல வரீங்க மாதிரி குரோட் சுச்சி கேட்கவும், நான் எப்படிப்பட்டவன்னு இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்ட்டு நான் பிடிவாதக்காரன் பாரு. இதுக்கப்புறமா கில்லர் பி இருக்க இடத்துல காட்டுவாங்க. போண்டா கிசாமேவை அட்டாக் பண்ண வந்திருக்கும் இல்லையா, அதை டிஃபீட் பண்ணிருப்பான். கின் போண்டான்ட்டு பார்க்கவும், கிசாமே பெருசா இருக்கு ஆனா ஒருத்தல இல்லைன்பா. போண்டா வெறும் ரக்குன் தான், இப்ப நீ என் கோவத்தை உணர போறேன்னு பாரு கின். இதை கேட்டுட்டு கில்லர் பி பேஷன் மாதிரியான வார்த்தைகள் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தான் யூஸ் பண்ணும் போலன்ட்டு நோட்ஸ் எடுத்து காமிச்சுக்குவான். அது மட்டும் இல்லாம போண்டான்றது ரக்குன், அதை ஆட் பண்ணி ஆகணும்ட்டு எழுதிட்டு இருப்பான். அப்ப நீ எனக்கு இன்டர்ஃபியர் பண்றக்கு வண்டியான்ட்டு கிசாமே கின்ன அட்டாக் பண்ண போகவும், சக்கராவை செலுத்தின ஒரு பென்சில் அட்டாக் பண்ண வரும். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆவான். லைக் புல்லட் மாதிரி வந்திருக்கும். கில்லர் பி தான் அந்த ஒரு அட்டாக் வச்சிருப்பான். ஐயா ஜான்விக் ஐயா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. கிசாமே லைட்டிங் ஸ்டைலை யூஸ் பண்ணி அந்த பென்சிலோட பெனட்ரேட்டிங் பவரை ரொம்பவே ஜாஸ்தி பண்ணிருக்கான்ட்டு, அது வின் ஸ்டைலோட பெனட்ரேஷன் பவரை விட ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுன்னு திங்க் பண்ணுவான். பார்க்க போனா ஹை ஃப்ரீக்வன்சியா தான், அது மட்டும் மேல பட்டிருந்தா ஓட்டையே விழுந்திருக்கும்பா. கின் பாத்தீங்கன்னா யோசாக்கு சாப் பண்ணிருப்பாரு. கிசாமே அவன் என்ன ஸ்டடி பண்றான்ட்டு கில்லர் பி என்னென்ன பண்றான்ட்டு பாப்பான். அவன் லைட்டிங் ஸ்டைல நிஞ்சா டூல்ஸ்ல செலுத்தி மேம்படுத்தி மிட் ரேஞ்ச்ல இருந்து தாக்குறான்ட்டு பாத்துட்டு இருக்கும்போது கில்லர் பி ஒரு பிளேட வச்சு அட்டாக் பண்ணிருப்பான். வேற டைரக்ஷன்ல போயிட்டு இன்னொரு கத்தி எடுக்கிறத பார்த்துட்டு, ஆனா அதுவுமே வெறும் டிவர்ஷன் தான் போல, என்ன கட்டுப்படுத்த பாக்குறான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கில்லர் பி அட்டாக் பண்ணவே வந்திருப்பான். கிசாமே கின்ன தள்ளி விட்டுட்டு அவனோட ஸ்வாட யூஸ் பண்ணி தடுத்துருவான். இதை பார்த்த கின் இங்க என்ன நடக்குது, பியோட சூப்பர் வைப்ரேட்டோ லைட்டிங் பிளேட் அதுக்குள்ள பூந்து வெளியே வரலையான்னு சொல்லிட்டு பாப்பாரு. கில்லர் பி இதை நோட் பண்ணிட்டு அப்படியே 8 டெயில்ஸ் க்ளோக்க கொண்டு வருவான். அது 8 டெயில்ஸ் க்ளோக் தானு பாப்பான் கின். கில்லர் பி ஹெட்பட் பண்றத பார்த்துட்டு அந்த அக்காட்சுக்கி சேர்ந்தவனோட தலை ஊர்ல போகுதுன்னு பாரு. கிசாமேவும் ஹெட்பட் பண்ணுவான். நீ என் சக்கராவை திருடுற இல்லன்னு சொல்லி கேட்பான் கில்லர் பி. கின் பி நான் அதை நல்லா பார்த்துட்டேன், அந்த பிளேட் தான் உன்னோட சக்கராவை ஃபுல்லா உரியுதுன்னு பாரு. பார்க்க போனா அதுதான் உன்னோட சூப்பர் வைப்ரேட்டோ லைட்டிங் பிளேடோட சக்கராவையும் இழுத்துருக்கும் போல. பார்க்க போனா அந்த கான்டாக்ட் நடக்க முன்னாடியே அது அந்த சக்கராவை உறிஞ்சிருக்குதுன்னு பாரு. பி டைவர்ஷனுக்கு ஒரு பிளேட யூஸ் பண்ணிப்பான்ல. இப்ப பி இந்த பக்கம் இருந்து அட்டாக் பண்ண வந்தான், ஆனா பின்னாடி இருந்து கிசாமேவை ஒரு அட்டாக் பண்ணுச்சு. ஸ்வாட் குத்திருக்கலாம் உடம்புல. அது பார்க்க போனா அவனோட உடம்பு பெனட்ரேட் ஆகி போயிருக்கணும். பட் ஆனா அது நடக்காம இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சமேஹாடா அந்த ஸ்வாட தொடாமலே அதோட சக்கராவை உறிஞ்சிருக்கும். கிசாமே அதுக்கு உன்னோட ஆக்டோபஸ் ஃபிளேவர்டு சக்கரா புடிச்சிருச்சு போலன்பா. சமேஹாடா இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணதே ரேர் தான், அதனால சண்டை போடுறதுக்கு நீ ஒர்த்தியான ஆள் தான்பா. கில்லர் பி உன்னோட கண்கள் கியூட்டா தான் இருக்கு, இருந்தாலும் செத்த
செத்த மீனோட கண்ணோட்ட மாத்திரம் பாடுறான்ட்டு அப்படியே பின்னாடி வருவான். பி நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் ஹிசாமே ஹோஷிகாகி ஃபேக்ட்க்கு அப்புறம் உன்னை சந்திச்சதுல சந்தோஷம்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த டெய்ல்டு பீஸ்ட் வெர்சஸ் த டெய்லெஸ் டெய்ல்டு பீஸ்ட் அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா நருட்டோ. கடைசி ஒரு முக்கியமான விஷயம், இதை நான் சொல்றதா எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு அடுத்த வீடியோஸ் வருது கொஞ்சம் டிலே ஆகும். எப்போ எப்படி அப்லோட் பண்ண போறோம்னு எனக்கு தெரியல. ஒன்ஸ் ஒரு வீடியோ அப்லோட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா வீடியோஸ் வரல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, அப்படியே கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கும். நான் இப்போதைக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ல இருக்கேன். ஹோப் நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ்.